இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்த இளைஞருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த மாதம் 29, 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் இந்தோனேஷியா நாட்டின் தலைநகர் ஜகார்த்தாவில் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 17 வயதிற்கு மேற்பட்டோருக்கான பிரிவில் தமிழகத்திலிருந்து ரிஷப் ரங்கா ஜெயின் என்ற ஒரே ஒரு இளைஞர் மட்டுமே பங்கேற்றார். கடும் போட்டிக்கு இடையே திறம்பட செயல்பட்ட ரிஷப் சர்வதேச அரங்கில் வெண்கல பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து தனது சொந்த ஊரான ஓசூருக்கு திரும்பிய ரிஷப் ரங்கா ஜெயினுக்கு அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மலர் தூவி சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது என்னோட ஸ்கேட்டிங் ஜெர்னி ஆக்சுவலாக நான் என்னோடய ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தேன், மகரிஷிலேருந்து. ஸோ நாங்கள் என்னோடய ஸ்கூல் மேட்சஸ்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸ்லேருந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரைக்கும் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம இது போனது இன்டர்நேஷ்னல் ரெப்ரசென்ட் பண்ணது SSFI நம்ம தமிழ்நாட்டிலேருந்து TNSSAலேருந்து என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக ஓவராலாக மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 100 மெம்பர்ஸ் போயிருந்தாங்க. அதில் என்னோடய ஏஜ் கேட்டகரி சீனியர் மென்னு அபோவ் 17 கேட்டகரி. அதுலேருந்து நான் தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒரு பர்சன் தான். ஸோ அங்கே போயிட்டு நான் இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் ப்ளே பண்ண ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னோடய ஜெர்னி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய மாஸ்டர் தங்க மாஸ்டரு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன வயசுலேருந்து கூட இருந்தார். அண்டு என்னோடய ஃபேமிலியில் மொத்தமாக 4 பேர். அண்டு எங்கள் கூட எங்கள் அண்ணா இருக்கான், அவனும் என் கூட தான் ஸ்கேட்டிங் ஸ்டார்ட் பண்ணான். இப்போ மொத்த ஃபேமிலிலேயே பார்த்திங்கன்னா நான் ஒருத்தன் தான் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போனதுனால எனக்கு ரொம்ப ப்ரைடாக இருக்குது. அண்ட் இது என்னோடய ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, என்னோடய ஃபுல் டீம் இந்தியாவோட ஹாப்பினஸ்ஸு.